இல்ல நேத்தைக்கு பேசுனதை பார்த்திருப்பீங்க. இது ஒரு சாதாரண தேர்தல் இல்ல. 50 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்றாரு. அதிமுக பேரே குறிப்பிடாம பாஜக மற்றும் பலர்னு எடப்பாடி அதிமுகவை அது எடப்பாடி பாஜகவை 27 சீட்ல வச்சுட்டாருங்க. இது சீச்சி இந்த படம் புளிக்கும்னு ஒரு அற்பத்தனமா உண்மையை மறைச்சிக்கிட்டு மோசடித்தனமா விஜய் பேசுறாரு. டிஎம்கே கூட நேரடியா வைக்கிறாரு. எங்க பாஜக அணியா அதிமுக அணியாங்க? பைத்தியக்காரன் மாதிரி பேசினா அதை எப்படி? நாங்களே நொந்து நூடுல்ஸ் ஆயிட்டோம். 2:1 மண்ணுன்னு கேட்டுக்கிட்டு அவர் 6:1 கூட தரல. அப்படி சப்பி எரிஞ்சுக்கிட்டு பெரிய ஆளா போயிட்டாரு. டஃப் பார்கெய்னர். பிஜேபி 27 சீட்ல முடிச்சிட்டாரு. இதை நீங்க ஒத்துக்கிறீங்கல்ல? எங்க அது நடக்கும்னு தெரிஞ்சுதானங்க நான் சொன்னேன். அவரை டஃப் பார்கெய்னர், ஜெயலலிதாவோட டஃப் பார்கெய்னர் நான் சொல்லத்தானங்க செய்தேன். அப்ப நீ என்ன நினைச்ச? பாஜக சேர்க்காம ஒன்ன சேப்பான்னு நினைச்சேன். பல நிரூபிக்காத ஒன்ன சேப்பான்னு நினைச்சேன். 117 117 80 அப்படின்னு ரீல் விட்ட. எடப்பாடி அந்த இடத்துல மேல வந்துட்டாருங்க. நீ காந்தாரியா வயிறறிஞ்சு பாஜக அணின்னு பேசுற. அப்ப நீங்க எடப்பாடி கிட்ட 40 சீட்டு தர மாட்டாரான்னு உங்க கட்சி கொடியை கொண்டு எடப்பாடி கிட்ட ஆட்டுனீங்க. அவரு விஜய் வேண்டாங்கிறத அவுட் ரைட்டா சொல்லிட்டாரு. சொல்லிக்கிட்டு இப்ப அவர் பிஜேபிக்கு 27 சீட்டு தான் கொடுத்திருக்கிறாரு. தாண்டி எடப்பாடி தொகுதியில தாவேக கேண்டிடேட்டையும் தூக்கிட்டாரு. அப்ப அவரு பாஜகவே டம்மியா பண்ணி விட்டுட்டு போயிட்டாரு. நீ பாஜக அணின்னு சொன்னா கருத்து பார்வையற்றவரா இருக்கிற, உண்மைக்கு புறம்பா பேசிட்டு இருக்கிற.